வணக்கம். திரையரங்கம் ஜீப்ரா இது ஒரு தெலுங்கு திரைப்படம். சமீபத்தில் திரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மாறுபட்ட கதையை கொண்ட திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஈஸ்வர் கார்த்திக். இந்த படத்தினுடைய கதாநாயகன் சத்யதேவ். இன்னொரு கதாநாயகனாக நடித்திருப்பவர் டாலி தனஞ்சயா. இந்த இருவரை மையமாக வைத்து காட்சிகளை கொண்ட திரைப்படம்தான் ஜீப்ரா அப்படின்னு. பொதுவாக எப்படின்னா, அந்த ஜீப்ரானுடைய அந்த கதைக்கரு அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ வழக்கமாக அப்படியே நம்ம பொதுவாக இந்த இப்போ நீங்கள் லக்கி பாஸ்கர் படம் நம்ம பார்த்தோம்ல, அந்த லக்கி பாஸ்கர் படங்கள் என்ன, பேங்க்கில் இருக்கக்கூடிய பல தில்லுமுள்ளு வேலைகள்லாம் செஞ்சு உருட்டல் புரட்டல் மேட்டர்கள்லாம் பண்ணி பணத்தை எப்படி வேண்டுமானாலும் அபகரித்து தவறான வழிகளில் பயன்படுத்தி பேங்க்கு பின்னணியில் என்னென்ன தகுடு தத்த வேலைகளை செய்யலாம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது காமிச்சாங்களே. சதுரங்க வேட்டை திரைப்படத்திலேயே எப்படியெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணி, எப்படியெல்லாம் அயோக்கியத்தனங்கள்லாம் செஞ்சு, எப்படியெல்லாம் விடாகண்டன் கொடாகண்டன் விஷயங்களை எல்லாம் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், பண வசதியுடன் வாழலாம், செல்வ செழிப்பில் மிதக்கலாம், கோடிகளில் தவழலாம் அப்படின்றதெல்லாம் காமிச்சதில்ல. அப்படி காமிச்சதுனால தானே அந்த படம் சதுரங்க வேட்டை அவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதேமாரி லக்கி பாஸ்கர் திரைப்படம் பெரிய அளவில் மக்களுடைய வரவேற்பை பெற்றதற்கு என்ன காரணம்? வங்கியில் பேங்க்கில் இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்குமா? இப்படியெல்லாம் பணத்தை ஆட்டையை போடலாமா? இப்படியெல்லாம் பணத்தை உருட்டல் புரட்டல் மேட்டர்களில் பயன்படுத்தலாமா? வங்கியில் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை இப்படியெல்லாம் யாருக்கும் தெரியாமல் வங்கியில் பணியாற்றக்கூடியவர்களை எடுக்கலாமா? இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பல மேட்டர்கள்லாம் அந்த படத்தில் காமிச்சாங்கள்ல. கிட்டத்தட்ட இந்த திரைப்படமும் ஜீப்ரா படமும் கிட்டத்தட்ட இதே பேட்டர்ன் கதை தான். கிட்டத்தட்ட சதுரங்க வேட்டை பேட்டர்ன் தான், லக்கி பாஸ்கர் பேட்டர்ன் மேட்ரு தான், உருட்டல் புரட்டல் மேட்டர்கள் தான். அப்படி மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை காமிச்சாலே மக்களுக்கு இது ஒரு புது உலகம் அப்படின்ற ஒன்று. புதுமையான காட்சிகள், புதுமையான சம்பவங்கள், நம்ம இதுவரை கேள்விப்படாத சம்பவங்கள் இப்படியெல்லாம் நடக்கின்றனவா வங்கிகளில், பேங்க்குகளில் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா. அது மாதிரி தான் இதில் வரக்கூடிய இப்போ சத்யதேவ் அப்படின்றது இருக்கு இல்லையா. சத்யதேவ் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர். அதே மாதிரி அவருடைய காதலி அப்படின் சுவாதி அப்படின்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிரியா பவானி சங்கர், அவங்க வேறொரு வங்கியில் இன்னொரு பேங்க்கில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்களுக்கு கீழே அந்த வங்கியிலே வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு இளைஞன், அவன் இந்த பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டுருக்குல்ல, ஒரு அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு போல் இன்னொரு அக்கௌண்ட்டில் போட்டுக்கின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு அதுக்கு கையெழுத்து போட்டு, இப்போ சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த உயர் அதிகாரியாக இருக்கவங்க அப்படி இதில் கொண்டு வரும்போது கையெழுத்து போடணும்ல, அதை படிக்காமலே கையெழுத்து போட்டு கிட்டத்தட்ட அந்த தவறான செயலுக்கு பிரியா பவானி சங்கரும் ஒத்துழைச்சாங்கன்ற மாதிரி ஆகிடும். அது சில லட்சங்கள் அப்படி வச்சுக்கோங்க. அந்த சில லட்சங்கள் தவறுதலாக ஒரு அக்கௌண்ட்டில் போட வேண்டியது வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டு இப்படின்ற மாதிரி ஒரு இது நடந்துடும். இப்போ அந்த எவன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோ அவன் அந்த அமௌண்ட்டை கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை அப்படி வச்சுங்க. அப்போ இந்த அமௌண்ட் வங்கியில் போடப்பட்டக்கூடிய பொதுமக்களுடைய பணம், அதை எப்படி சரி பண்ணுவது அப்படின்னு வரும்போது, அப்போ இந்த பேங்க்குள்ளேயே இருக்கக்கூடிய பல தகுடுதத்த விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த பணம் கட்டப்பட்டு அக்கௌண்ட்டில் போடப்பட்டுரும். இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு தன் காதலியை சத்யதேவ் காப்பாற்றி விடுவார். சத்யதேவ் நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் சூர்யா. சூர்யா தன்னுடைய அன்பு காதலி சுவாதியை காப்பாற்றி விட்டான். இப்போ பிரியா பவானி சங்கருக்கு அதில் பெரிய சந்தோஷம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே விரைவில் திருமணம் நடக்க போகுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் செஞ்ச தவறை எப்படியோ புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தன் காதலன் தன்னை காப்பாற்றி விட்டானே அப்படின்போது இப்போ அவன் மேலே ஒரு மதிப்பு, மரியாதை, அன்பு, பாசம்லாம் இன்னும் அதிகரிக்கும்ல பல மடங்கு. இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும்போது இந்த அமௌண்ட்டு டிரான்சாக்ஷன் அப்படி இப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதில் நடந்ததில் அடுத்தடுத்து ஒரு காரியத்தை பண்ணியாச்சு, ஒரு இதை மாற்றியாச்சு கீத்தியாச்சுன்னா கூட அது நேர்மையான முறையில் நடக்கலை இல்லை. அதுக்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக அப்படி இப்படின்னு வரும்போது என்னென்னா, ஆதி அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய அதான் டாலி தனஞ்சயா அந்த கதாபாத்திரம். அவர் எப்படின்னா ஒரு காலத்தில் மிகப்பெரிய தகுடுதத்த வேலையெல்லாம் பண்ணவர் தான், முள்ளமாரித்தனங்கள்லாம் பண்ணவர் தான், அயோக்கியத்தனமான செயல்கள்லாம் செஞ்சவர் தான், சட்டவிரோத செயல்கள்லாம் செஞ்சவர் தான், எல்லா காரியங்களையும் செய்த ஒரு டான். இப்போ அவர் நல்லவராக திருந்தி நல்ல மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தப்பு தண்டெல்லாம் பண்ணாமல் நேர்மையாக வாழணும்னு சொல்லி நினச்சி
அந்த கதாபாத்திரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இதனால் என்னாகும்னா அந்த அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பல கோடிகள் அப்படிங்கிறத அந்த 5 கோடி ரூபா 5 கோடி ரூபாவை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் சூர்யா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சத்யதேவுக்கு வந்துடும். இப்போ அந்த 5 கோடியை எப்படி கொடுப்பது? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட 4 நாளைக்குள்ளே அந்த அமௌண்ட்டுக்கு வந்து செலுத்தப்பட வேண்டும். இது அவனுடைய இக்கட்டான நிலை. ஏன்னா அந்த அந்த 5 கோடி ரூபாவை அந்த அக்கௌண்ட்டில் வந்தால் தான் அதை தாண்டி இன்னும் பல காரியங்களை பெரிய லெவலில், ஏன்னா கிட்டத்தட்ட அரசியல் பின்புலம் கொண்ட மனிதர்களுடன் வியாபாரம் வர்த்தகம் அது. அப்போ இந்த காரியம் நடந்தால் தான் அடுத்துள்ள அந்த காரியங்கள் நடக்கும். அப்போ கிட்டத்தட்ட இந்த பணம் டெபாசிட் பண்ணப்பட வேண்டிய இக்கட்டான கட்டாயத்தில் அந்த கதாபாத்திரம் இருக்கிறது. ஆதி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய தனஞ்சயா கதாபாத்திரம் அந்த அமௌண்ட்டை வந்து 4 நாளில் வந்து 5 கோடி ரூபாவை புரட்டி உள்ளதுக்கு போடுறது நம்ம சும்மா சாதாரணமற்றா? வங்கியில் சாதாரணமாக வேலை பார்த்துக்கிட்டு மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு கூடிய அந்த கதாபாத்திரங்களால் என்ன செய்ய முடியும்? இதையெல்லாம் தாண்டி அந்த அப்போ தான் அந்த வங்கி மேட்டர்களை பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த லாக்கரில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கல இந்த மேட்டர்லாம் காமிச்சிருக்காங்க. அதாவது உள்ளே வந்து நமக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. இப்போ பேங்க்கு போகிறோம், அமௌண்ட்டு எடுக்கிறோம், இல்லாட்டி அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறோம், அப்படியே வந்துடுறோம், லோன் வாங்குகிறோம், லோனை கட்டுறோம், இதானே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பேங்க்குள்ளே எப்படி லாக்கர்லாம் எங்கெங்கே இருக்கும், அந்த அறைக்குள்ளே போனால் எப்படி திறக்கிறது, எப்படி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த உலகத்தை காமிச்சிருக்காங்க. பக்காவாக காமிச்சு அந்த உள்ளே இருக்க அமௌண்ட்டை வந்து எப்படி இவங்க எடுக்கிறாங்க, எடுத்து அதுக்கு பிறகு வெளியே கொண்டு போகிற இடத்துல என்னென்னலாம் நடக்குது, அது ஒரு ஸ்டேஜில் வந்து அதை மறைக்கிறதுக்காக குப்பைகளுக்கு மத்தியிலெல்லாம் கொண்டு போய் அப்படியே ஒரு குப்பை தொட்டியிலெல்லாம் போட்டு அது மாடு வந்து அந்த ரூபா நோட்டில் சாப்பிட்டுன்ற மேட்டர்லாம் ஆகி இங்கே வந்து வங்கியில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகி அந்த பணம் வந்து கதவுலாம் திறந்து கிடக்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு அந்த அமௌண்ட்டை வந்து அங்கே டெபாசிட் அப்படியே எக்ஸ்ட்ரானரியான மேட்ரு. இதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தா தான், நான் கதையை சொல்கிறத விட நீங்கள் வந்து படமே பாருங்கள். படம் பார்த்தா தான் ஒரு விறுவிறுப்பு இருக்கும், ஒரு வேகம் இருக்கும். படத்தினுடைய கிளைமேக்ஸ் லீடில் வந்து கரெக்டாக வந்து அந்த அமௌண்ட்டு டெபாசிட் ஆகி கரெக்டாக அந்த உரிய டைமில் வந்து நிமிஷம் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் தான் இருக்குது, 3 நிமிஷம் தான் இருக்குது, 2 நிமிஷம் தான் இருக்குதுன்னு ஒரே 1 நிமிஷம் ஆச்சுன்னா அந்த டைம் ஓவர்ன்ற மாதிரி டக்குன்னு அந்த அமௌண்ட்டு டெபாசிட் ஆகிரும். அமௌண்ட் டெபாசிட் பண்ணப்பட்டாச்சுன்னு அது ஃபுல்லாக தில்லுமுள்ளு மேட்டர்கள் தான். படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் இருக்கும், ஜெட் ஸ்பீடில் போகும். படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வர ஒரு வேகம், ஸ்பீடு, அடுத்தடுத்து என்ன நடக்கும், இவங்களால் செய்ய முடியுமா, பண்ணிடுவாங்களா, இந்த அமௌண்ட்டை ஆட்டையை போட்டுருவாங்களா, அமௌண்ட்டை கடத்தி கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்களா, இந்த இடையில வந்து இப்படி மிஸ் ஆகி போச்சே மறுபடியும் இந்த அமௌண்ட் இவங்க கைக்கு வருமா, வங்கிக்கு மறுபடியும் கொண்டு போச்சுன்னா உள்ளே கொண்டு போய் இவங்க எப்படி டெபாசிட் பண்ணுவாங்க, எப்படி போடுவாங்க, இதெல்லாம் சாத்தியமா, அங்கே இருக்கிற ஆளுகளுக்கு இப்போ கிட்டத்தட்ட விஷயம் தெரிஞ்சு போய் இப்படி ஒரு தில்லுமுள்ளு மேட்டர் நடக்குதுன்றதை கிட்டத்தட்ட அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அதுக்கு பிறகு என்ன நடக்கும், அதுக்கு பிறகு அப்படி இது மாதிரி ஏதாவது பிடிபட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு வந்துருமா இவங்க மேலே அப்படின்ற மாதிரியே ஒரு கொஸ்டின் மார்க்கு படம் ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக ஒரு பாராட்டப்பட வேண்டியது தான். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஈஸ்வர் கார்த்திக் வந்து ஒரு அருமையான மாறுபட்ட துணிச்சலான வித்தியாசமான நம்மால் நினைத்து பார்க்க முடியாத கதைக்கருவை மையமாக வைத்து அருமையான காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்படி படம் பார்க்கும்போது நம்ம ஏதோ திரையரங்கில் வந்து ஏதோ படம் பார்க்குறோம் அப்படின்றத விட ஒரு புதிய உலகம், நமக்கு தெரியாத உலகம், நமக்கு தெரியாத கோள்மால்கள் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை நம்ம பார்க்குறோமோ, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு தானே இருக்குது, நமக்கு தெரியலை. ஆனால் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான காரியங்களை இங்கு உள்ளவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல உயர்வுகளை அடைகிறார்கள், பணச்செழிப்பில் மிதக்கிறார்கள். இதற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல தில்லுமுள்ளுகள் இருக்கின்றன. அந்த தில்லுமுள்ளுகள் செய்வதில் இவர்கள் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றதுல இந்த படம் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த மாதிரி மேட்டர்லாம் இப்படி நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியாத ஒரு புதிய உலகம் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே திரையரங்கில் காட்சிகளாக பல கதாபாத்திரங்களின் மூலமாக நமக்கு இந்த படத்தினுடைய இயக்குனர் ஈஸ்வர் கார்த்திக் காட்டியிருக்கிறார் அப்படின்பது. அதனால் ஜீப்ரா திரைப்படத்தை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஓட 1 கிடையாது, ஒரு மாறுபட்ட கதை கருவை கொண்ட திரைப்படம் அப்படின்ற உணர்வு கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும்.
இதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிப்பு கலைஞர்களை பொறுத்தளவில் சத்யதேவ் வந்து ஆக்சுவலாக இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள்லாம் கூட பார்த்துருக்கேன். அவர் வந்து அலட்டலே இல்லாமல் தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கு அருமையாக உயிர் தருவார். அதனால் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த சூர்யா கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். அது பிறகு டேலி தனஞ்சயா அப்படிங்கிற ஆதி கதாபாத்திரம், அருமையான கதாபாத்திரம். இன்னும் சொல்லப்போனால் இவர் வந்து ஆக்சுவலாக படம் ஆரம்பித்து ஒரு 40% லெவலில் தான் இந்த கதாபாத்திரமே வருது. அதுக்கு பிறகு பார்த்தா கிளைமேக்ஸ் வர ரூல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரி நல்ல உயரம் ஆள், நல்ல பாடி லாங்குவேஜ், நல்ல கனமான கதாபாத்திரம், அது வெயிட்டான கதாபாத்திரம். அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அது அவர் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படி வச்சு அது ஒரு கனமான கதாபாத்திரம் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா படம் முடிய போகும்போது சத்யதேவ் கதாபாத்திரத்தை விட இன்னும் சொல்லப்போனால் ஆதி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய டேலி தனஞ்சயா வந்து அப்படியே நம் மனசில் நீங்காத இடத்தை பிடித்து விடுகிறார். அந்தளவுக்கு அந்த கதாபாத்திரம் கனமான கதாபாத்திரமாக செதுக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தில். பிரியா பவானி சங்கரை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு மிகை நடிப்பே இல்லாமல் தன்னை ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு இயல்பான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி தன் திறமையை காட்டுவார் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா பிரியா பவானி சங்கர் நடித்தா நம்ம எவ்வளோ படங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா படங்கள்லையுமே அந்த பொண்ணுக்கு ஏற்றது மாதிரி கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த படத்துலையும் பிரியா பவானி சங்கருக்கென்றே உருவாக்கப்பட்ட கதாபாத்திரத்தை போல இந்த சுவாதி கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. அதில் எந்த அளவிற்கு தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அருமையாக அவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். சுனில் குப்தா அப்படின்ற கதாபாத்திரத்தில் வராரு. வழக்கமாக வந்து சுனில் எந்த அளவுக்கு தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்துவார் அப்படின்றல இந்த குப்தா கதாபாத்திரத்துக்கும் அவர் அருமையாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். சுரேஷ் சந்திர மேனன் அவருக்கு வந்து அருமையான ரோல் இந்த படத்தில். அவருடைய உடல் மொழி, அவருடைய அந்த பாடி அமைப்பு, அவருடைய கெட்டப்பு, அதெல்லாம் ஒரு வெஸ்டர்னைஸ்டு லுக் இருக்கும் அவர்கிட்ட. படம் ஃபுல்லாகவே ஒரு நல்ல அருமையான ஆழமான கதாபாத்திரம். கிட்டத்தட்ட அந்த கதாபாத்திரம் வரும்போதே இந்த கதாபாத்திரம் அடுத்து என்ன செய்யும், இந்த கதாபாத்திரம் இப்படி வந்து மற்றவங்கள வந்து எப்படி கண்டுபிடிச்சிருமா, இந்த காரியங்கள்லாம் நடந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணி அதை வந்து எப்படியும் கையும் களவுமாக பிடிச்சிருவாரா இவர் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை தூண்டக்கூடிய கதாபாத்திரம் சுரேஷ் மேனன் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம். சுரேஷ் மேனனை இந்த கதாபாத்திரத்திற்கு ஒப்பந்தம் செய்ததற்காகவே இந்த படத்தினுடைய இயக்குனரை நான் பாராட்டுகிறேன். கரெக்டான பொருத்தமான தேர்வு. அந்த கதாபாத்திரத்திற்கு அருமையாக பொருந்தி இருக்கிறார் சுரேஷ் மேனன். சத்யா அவர் படம் ஃபுல்லாகவே இப்போ நிறைய படங்கள் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான நடிகர். அவர் படம் ஃபுல்லாகவே ரன்னிங் ரோலில் வராரு. ஆக்சுவலாக சத்யதேவ் கூடயே வராரு நான் சொல்லப்போனால். அவர் வந்து அந்த நகைச்சுவை கலந்த நடிப்பு திறமையை கொண்டவர் அவர். அதனால் படம் ஃபுல்லாகவே ஒரு கலகலப்பான கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பணத்தெல்லாம் திருடி வெளியே கொண்டு போய் அப்படி இப்படிலாம் வரும்போது அந்த குப்பை தொட்டியிலெல்லாம் போட்டு அப்படி இப்படிலாம் இருக்கிறது மாடு தின்னு அப்படிலாம் அதை பிறகு மறுபடியும் அந்த பண கத்தைகளெல்லாம் மறுபடியும் அள்ளி கோணிச்சாக்குகளை போட்டுன்றலாம் இதெல்லாம் அவர் தான் பண்ணுவார். அது ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து ஒரு வகையில் பார்க்க போனால் அப்பாவித்தனமாக இருக்கும், இன்னொரு வகையில் பார்த்தா ரசிக்கக்கூடிய அளவில் நகைச்சுவை ததும்பக்கூடிய விதத்திலும் இருக்கும் அப்படின்னு. அமிர்தா ஐயங்கார் அவங்களுக்கும் அருமையான ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து ஷீலா அப்படின்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜெனிஃபர் அவங்கள வச்சு ஒரு மனதை உருக்கக்கூடிய மனதில் இடம்பெறக்கூடிய விதத்தில் மனசை டச் பண்ணுறது மாதிரின்னு இருக்குல்ல அந்த பேட்டர்னில் வச்சு இந்த பணத்தெல்லாம் உருட்டல் புரட்டல் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணி பல அயோக்கியத்தனங்களை செய்து பல திருமூலைகள் செய்து பணத்தை வைத்து விளையாடி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தால் கூட படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து கிட்டத்தட்ட படம் பார்க்குறவங்க மனசில் இடம் பெறக்கூடிய அளவிற்கு ஆழமான காட்சிகளை அமைத்து படத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த படம் வந்து ஒரு மாறுபட்ட அட்டம்ப்ட்டு. அந்த மாறுபட்ட கதைக்கருவை வைத்து 2.25 மணி நேரம் சிறிதும் போரடிக்காமல் அமர்ந்து பார்க்கக்கூடிய புதுமையான காட்சிகளுடன் இந்த படத்தை இயக்கிய ஈஸ்வர் கார்த்திக்கை மனம் திறந்து நாம் பாராட்டலாம்.